ஏப்ரல் 23 தமிழ்நாடு எலெக்ஷன்ங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே ஓட்டு போடுறதுங்கிறது உரிமையா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன கேட்டா ஓட்டுரிமைங்கிற வார்த்தையை இனிமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல ஓட்டு போடுறதுக்கான கட்டுப்பாடுங்கிறது ஹெவியா இருந்தது. அதாவது யாரெல்லாம் படிச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் நிலம் வச்சிருந்தாங்களோ, யாரெல்லாம் வரி கட்டினாங்களோ அவங்களால மட்டும் தான் ஓட்டு போட முடியும். சோ 90% மக்களுக்கு அந்த காலத்துல ஓட்டு மறுக்கப்பட்டது. ஆனா இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேலிங்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி எல்லாருக்குமே ஓட்டு போட உரிமை கொடுத்தாங்க. சோ ஓட்டு மறுக்கப்பட்ட காலத்துல அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் ஓட்டு உரிமையா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த காலத்துல வாழ்ற நமக்கு ஓட்டு போறது உரிமை கிடையாது, அது நம்முடைய கடமை. சோ அதை நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும். நம்முடைய மைண்ட்ல அதுக்கு ஆப்ஷனே கொடுக்க கூடாது. ஆனா நம்முடைய சமுதாயத்துல சில பேர் ஓட்ட விருப்பப்பட்டா போடலாம் அல்லது போடாமலும் இருக்கலாம்னு லெத்தாஜிக்கா இருக்காங்க. இந்த வீடியோவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க கிடையாது. நான் யாரை டார்கெட் பண்றேன்னா சில பேர் நிஜமாலுமே ஜென்யூனா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஓட்டு போறத பத்தின ஒரு விரக்தி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மனசு அவங்க ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு சில கன்வின்சிங்கான காரணங்களை சொல்லும். உதாரணத்துக்கு பிஹெச்டி படிச்ச ஒரு ஸ்காலருக்கும் ஒரு ஓட்டு தான், குடிச்சிட்டு டிச்சில படுத்து கிடக்கிற ஒரு குடிகாரனுக்கும் ஒரு ஓட்டு தான். சோ ஓட்டிங் பூத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வேல்யூ தான். அப்படின்னா என் ஓட்டுக்கு என்ன மரியாதைங்கிற கேள்வி அவருடைய மனசு அவர்கிட்ட கேட்கும். அதே மாதிரி நான் ஓட்டே போட்டாலும் ஒரு மோசமான கவர்மெண்ட் தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அதனால என்ன யூஸ்ங்கிற தாட்டியுமே அது கொண்டு வரும். சோ இந்த தாட் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஓட்டிங் சிஸ்டம் மேலேயே ஒரு விரக்தியை உண்டாக்கும். ஆனா இந்த மென்டாலிட்டிங்கிறது ஒரு டேஞ்சரஸான மென்டாலிட்டி. ஏன் சொல்றேன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வைமர் ரிபப்ளிக் பத்தி டீடைலா படிச்சு பாருங்க. வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் ஜெர்மனில டெமோக்ரஸிங்கிறது உதயமாக ஆரம்பிச்சது. ஆனா அந்த டைம்ல ஏகப்பட்ட கிரைசிஸும் அரசியல் குளறுபடிகளும் இருந்ததனால நம்மள மாதிரி அங்க இருந்த காமன் பீப்புளுக்கு அரசியல் மேல இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு. சோ யாருக்கு ஓட்டு போட்டான்னா எல்லாம் மோசமா தான் நடக்க போகுதுங்கிற அலட்சியத்தால நல்ல மக்கள் மனதளவுல அரசியல இருந்து விலக ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்ப நல்லவங்க விலகுறாங்களோ அந்த வேக்கம ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் ஃபீல் பண்ணுவான். அதனால தான் அங்க ஈஸியா ஹிட்லரால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். சோ ஒரு சிவிலைசேஷன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஒரு கரப்டட் லீடர் எல்லாம் தேவை கிடையாது. அதற்கு மாறா நல்லவங்களா ஒதுங்கிட்டாலே போதும், அது தன்னால கொலாப்ஸ் ஆயிடும். சோ அப்ப நம்ம கேர்ஃபுல்லா யோசிச்சு கண்டிப்பா ஓட்டு போட வேண்டியது அவசியம். அதே மாதிரி நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா மற்ற எல்லாரையும் கரப்ட்னு சொல்றது மூலமா தன்னை நல்லவனா காட்டிக்க நினைக்கிற ஒரு ஃபேக்கான மாரல் பியூரிட்டி அதுல இருக்கு. ஆனா அதை தாண்டி நோட்டாவுக்கு ஓட்டு போறத நான் எப்படி பாக்குறேன்னா இன்டெலக்சுவல் லேசினஸா பாக்குறேன். ஏன்னா யாரு நம்மள ரூல் பண்ணணும்ங்கறத பத்தி கூட நம்ம யோசிக்க தயாரா இல்லன்னா அதை விட ஒரு சோம்பேறித்தனம் இருக்க முடியாது. ஆனா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கரெக்டா இருக்கே, அதுக்கு என்ன பண்றதுன்னு மனசு சொல்லும். ஆனா நிதர்சனம் என்னன்னா பாலிடிக்ஸ்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கட்சியை பார்க்க முடியாது. அதுலயும் குறிப்பா டெமோக்ரஸில அதை கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா டெமோக்ரஸினாலே மக்களாட்சி தான். அப்ப தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் ஹியூமன் சைக்கி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிரதிபலிக்குது. சோ அவங்களுடைய கரப்ஷன் நமக்குள்ள இருக்கிற கரப்ஷன் எடுத்து காட்டுது. அப்ப டெமோக்ரஸி என்ன சாதிச்சிருக்குன்னு கேட்டா நம்மள ஆள நினைக்கிறவங்கள ஒரு தடவையாவது ஓட்டு கேட்டு தெருவுக்கு வர வச்சிருக்கு. இதுவே வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். சோ டெமோக்ரஸி கண்டிப்பா புனிதமானது கிடையாது, அது கொஞ்சம் மோசமானது தான். ஆனா அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே இதை விட பயங்கர மோசமா இருக்கும். சோ அப்ப டெமோக்ரஸி தான் இது வரைக்கும் நம்ம அரைவானதுலயே ஒரு பெஸ்டான சிஸ்டம். சோ அப்ப நோட்டாவுக்குலாம் ஓட்டு போடாம இந்த 4 முனை போட்டியில இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் யோசிச்சு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. இத பண்றதுக்கு மிஞ்சி போனா அரை மணி நேரம் தான் ஆகும். ஈவன் நீங்க ஆல்ரெடி நினைச்சு வச்சிருக்கிற கட்சிக்கு போட்டாலும் பிளைண்ட் சப்போர்ட்டா இல்லாம நான் எந்த இடத்துல இந்த கட்சி ஆதரிக்கிறேன் எந்த இடத்துல எதிர்க்கிறேங்கிறத புரிஞ்சு போட்டா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஃபைனலா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் டிக்கெட் செலவை பார்க்காம புக் பண்ணி வந்து ஓட்டு போடுங்க. ஏன்னா நம்முடைய கையில இருக்கிற ஓட்டுங்கிறது கட்சிகிட்ட இருந்து காசு வாங்குற அளவுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய கையில இருந்து காசை கொடுக்கிற அளவுக்கு வர்த்தானது. சோ கண்டிப்பா ஓட்டு போடுங்க. முன்ன சொன்ன மாதிரி நீங்க ஓட்டு போடலனா உங்களுடைய இடத்தை ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் ஃபீல் பண்ணுவான். பாய்.